யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மேற்கு பார்த்த வீட்டுக்கு உள்படிக்கட்டு அமைப்பு எப்படி வரணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. உள்படிக்கட்டு அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடிய படிக்கட்டு. அந்த படிக்கட்டு எங்கே போடலாம் அப்படின்னா, மேற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறப்போ மேற்கினுடைய மையப்பகுதி, மேற்கில் வடமேற்கு வாயு மூலையில் நமக்கு கதை வச்சுக்கிறோம். கதை ஒட்டி உள்ளே போனதையுமே படிக்கட்டு வச்சுக்கலாம். படிக்கட்டு லிஃப்ட் வச்சுக்கலாம். லிஃப்ட்டுக்கு இந்த பக்கம் தென்மேற்கு மூலையில் பெரிய பெட்ரூம், அட்டாச் டாய்லெட், பாத்ரூம் அப்படி அமைச்சிக்கலாம். தவறு கிடையாதுங்க. அப்புறம் மறுபடியும் தெற்கு பகுதி, தெற்கில் பெட்ரூமுக்கு அடுத்தது தெற்கு பகுதியில் மையப்பகுதியிலும் அக்னி மூலையில் வரைக்கும் தெற்கினுடைய மையப்பகுதி மையத்தில் இந்த சென்டர்லேருந்து அப்படியே போனோம்னா கிழக்கு ஒட்டி அக்னி மூலை வரைக்கும் நீங்கள் படிகள் போட்டுக்கலாம். இந்த படிகளினுடைய அமைப்பில் மெயின் விஷயம், முதல் படி ஏறுகின்ற திசை தெற்கு பார்த்து ஏற வேண்டும் அல்லது மேற்கு பார்த்து ஏற வேண்டும். 3 மடிப்பாகவோ சுத்துப்படியாகவோ எஸ்எஸ் அமைப்போ டிசைன் அமைப்போ 4 சுற்று வந்தாலும் சரி, எப்படி சுற்றி ஏறினாலும் பரவாயில்லைங்க. ஆனால் முதல் படிக்கட்டு ஏறுகின்ற திசை தெற்கு பார்த்து மேற்கு பார்த்தும் இருக்க வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது படிகள் எத்தனை சுற்று வரலாம் சார், இடச்சுத்து வரலாமா, வலச்சுத்து வரலாமா அப்படிங்கிற கேள்விகள் நிறையா பேர்த்துக்கு இருக்குது. இடச்சுத்துக்கும் வலச்சுத்துக்கும் வாஸ்துவின் தன்மையில் எந்த ஒரு பலனும் கிடையாது. ரெண்டுமே ஒரே பலன் தான். இடச்சுத்தாக இருந்தாலும் வலச்சுத்தாக இருந்தாலும் அந்த இடத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கலாம். சில இடத்துல லிஃப்ட் வருங்க, நமக்கு வலச்சுத்து போக முடியாது, இடச்சுத்து போட வேண்டிய சூழ்நிலை வரும். பரவாயில்லை, போட்டுக்கொள்ளலாம், தவறில்லை. முதல் படி என்ற திசையை மட்டும் பார்த்து அமைத்து கொள்ளுங்கள். லிஃப்ட்டும் படிக்கு பக்கத்துலேயே நம்ம போட்டுக்கொள்ளலாம், தவறு கிடையாது. படியினுடைய மையப்பகுதியிலையோ படிக்கு பக்கத்துலேயே போட்டுக்கலாம். எங்கே போடக்கூடாது சார் மேற்கு பார்த்த வீட்டில் அப்படின்னா, ஈசானி மூலை, வீட்டினுடைய உள்ள அமைப்பில் ஈசானி மூலையிலும் தென்மேற்கு நெருதி மூலையில் உள்ள பெட்ரூம்களிலும் கண்டிப்பாக படி அமைப்புகள் வரக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியம். அந்த இடத்துல அமைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி அமைப்பது சால சிறந்தது, மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.